இன்னைக்கு பெல்ட் எங்க போகுது நானும் பாக்குறேங்க. எங்க போகுது நானும் பாக்குறேன். என்னடா மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓடு வாங்கடா போற ஒரு அடி. வாங்கடா ஸ்பியர. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். Time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all. Hello, welcome to the 2K19 gameplay. அதாவது பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2K19ல யூனிவர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்ட மாதிரியே ஞாபகம் நானும் மறந்துட்டேன். ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக். நண்பா என்ன மறந்துட்டியா? இட்ஸ் ஓகே, ஃபைன். வெல், நம்ம எப்படியும் கேம் ஏற்றியாச்சு. ஸோ 2K18ல யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாட்? ஓ சாரி 2K19ல யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்ட்ரோ ரொம்ப எழுதுறோம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போயிருமா? ஓகே. ஸோ இந்த மேட்ச் ரோமனுக்கு செத்ராலின்ஸ்க்கும் தான் நடக்குது. யூனிவர்சல் டைட்டிலுக்காக நடக்குது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன். அவங்க தான் நம்ம, அதாவது ராவை NXT நான் தான் பார்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராவோட ஃபேஸ். யார் ஜெயிச்சாலும் ஹானஸ்ட்லி யார் ஜெயிச்சாலும் ராவோட ஃபேஸ் தான். எனக்கு ரோமன் செத்ராலின்ஸ் ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஆனால் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஒருத்தான் அவங்க இவங்க ரெண்டு பேர் தான். அதான் இவங்க ரெண்டு பேரும் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ராவில் யார் சாம்பியனாக இருக்க போகிறாங்கிறது இந்த மேட்ச்சில் தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் நம்ம செத்ராலின்ஸ் சென்டர் ஆகுறாரு. ஸோ சீக்கிரம் வாப்பா. burn it down. உங்களுக்கு வந்துட்டு இங்கே வாய்ஸ் கேட்காதுங்க, ஏன்னா ஆடியோஸ் நான் குறைச்சி வச்சிட்டேன். ஏன்னா கேம் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா, நான் ஃபாஸ்ட் ஃபாரில் தான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக தெரியும். அதான் தோ செத்ராலின்ஸ் வந்துட்டாரு. யா வந்துட்டான்டா என் தலைவன். ஐயோ என்னடா இவரும் வர்றாரு. ஐயோ என்னடா மேட்ச் ஆரம்பிக்கிறது அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓ மை காட். போட்டாம் பாரு சூப்ளெக்ஸை. முதுகு பேந்துருச்சு. ஆமாம், ஏன் ஸ்க்ரீன் இப்படி ரெண்டாவது தெரியுதுன்னு தெரியலையே. நான் ரெக்கார்ட் பண்ண ஒழுங்காக தானே இருந்துச்சு. சரி விடுங்க. ஸோ ரோமன் வந்து செத்ராலின்ஸ் ரிங்குக்கு வெளியே போட்டு இழுத்து வாங்குறாரு. இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ரோமன் இன்ஜுரி பண்ணிட்டு ஜெயிச்சலான்னு பார்க்குறாரு போல். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, ரோமன் செத்ராலின்ஸ் விடுற மாதிரி தெரியலையே. ரோமனுக்கு செத்ராலின்ஸ்க்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அது உங்களால் WWE பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆத்தாடி ஸ்டார்டிங் ரோமன் ஆரம்பிச்சாரு. இப்போ செத்ராலின்ஸ் தான் போட்டு வெளுத்திட்டு இருக்காரு ரோமனை. ஆத்தாடி முதுகுலே பாதி போட்டுக்கிட்டு அடிக்கிறானே. கைஸ், போன வீடியோக்கு அந்த அதே நிலமை தான். ஸோ மேட்ச் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போச்சு. ரொம்பவே ஷார்ட்டாக தான் போச்சு. 10 நிமிஷமாக அவ்வளோதான் போச்சு. ஸோ அதனால தான் எனக்குள்ள அதை கிளிப்ஸ் நான் கட் பண்ண முடியாது. ஸோ வாங்க அப்படியே என்ன படுத்தே விட்டான் ஐயா. ஆத்தாடி செத்ராலின்ஸ் ரோமன் அடிக்க ஓடி வரானே. ரோமன் கேட்ச் பண்ணி ஒரு கரெக்டான டைமில் சமமான்றப்ப போட்டாப்புல. ஓகே, ரெண்டு பேர் லிங்கில் வந்துட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓடி சரியான ஒரு அடி. வந்தோடனே அடியா ரோமன் செத்ராலின்ஸை போட்டு வெளுத்து வாங்குறாரு. ஆத்தாடி ஆனால் விடுற மாதிரி தெரில. ரோமனு போட்டு வெளுத்து வாங்குறாரு. இவனுங்க ரெண்டு பேர் நருட்டோ சாசிக்க மாதிரி அடிச்சுக்கிறானுங்களே. ஆத்தாடி எம்மாடி என்ன ஒரு அடி போடு கட்சினா. 2K19 தாங்க வந்த 2K கேம்ஸில் பெஸ்ட்டு. அதாவது வர எல்லா கேம்ஸும் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்த டைமில் 2K19 தான் 2K கேம்ஸையே காப்பாற்றுச்சு. டாச் பண்ணி அடிச்சிட்டு இருக்காப்லையே. ஓ மை காட். ஆத்தாடி என்ன ஒரு அடி. இடிவா அவளுக்குது அடியெல்லாம். அம்மாடி. ஓகே வா இப்போ வாங்க சார். இப்போ பாருங்க சார் ஆட்டத்தை. ஐயோ டே என்ன ரெஃப்ரியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற. ஓ மை காட். வா ஆத்தாடி என்ன அடி. சாம செத்ராலின்ஸ் ஹை ஃப்ளைங் ரெஸ்லர், சமமான ஹை ஃப்ளைங் ரெஸ்லர். ஆனால் 45 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ரோமனை போட்டு செத்ராலின்ஸ் வெளுத்து வாங்குறாரு. கடன் தீத்திட்டு இருக்காரோ. போ வாடு வெளியே தள்ளிட்டாப்புல ரிங்கில் இருந்து. சூப்பருங்க. மேட்ச் தரமாக போதே. ரெஃப்ரி வெளியே போட மாட்டானே. ஏன்னா ரெஃப்ரி கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. நம்ம டார்கெட் ரோமன் தான்டா. வாடா உள்ள வாடா. ஆடி செம அடி. அவ்வளோதான். டாப் ரோப்பில் வந்து ஒரு மூவை போட்டு விட்டு முடிச்சிடலாமா? ஸோ போட்டான் பார் டாப் ரோப்பில் இருந்து ஒரு ஃப்ளாஷை. செம சூப்பராக போதே மேட்ச்சு. போடு சூப்பர். ஏங்க ரோமனுக்கு வந்துட்டு இது வர போதுங்க, சிக்னேச்சர் வர போதுங்க. அவ்வளோதான், ரோமன் வச்சு மேட்ச் முடிச்சிடலாமா? ஓகே, ரோமன் தான் நம்மளோட ராஸ்டரில் சாம்பியனாக இருக்க போகிறாரு. ஸோ இவனுக்கு ஒரு ஸ்பியர் அது போதும். வெல் ஓகே, அவ்வளோதான். பவர் பாம் வாங்கிக்கூடா சித்தே. இங்கனுக்குள்ளே போட்டால் வேஸ்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஓவரமாக போய் போடலாம்.
பவர் பாம் வாங்கிக்கோ போடு, சரியான அடி. ஓகே, சிக்னேச்சர் வந்துருச்சு. எதுக்கு பின் பண்ணி பார்ப்போம். 1 2 கிக் அவுட் பண்ணிட்டான். சரி, ஓகே, எழுப்பி விடு. சிக்னேச்சர் போட்டு பார்ப்போம். சிக்னேச்சர் டாஷ் பண்ணிட்டான். டாஷ் பண்ணிட்டான் சிக்னேச்சர். ஐயோ அப்பாடா, நல்லா நம்மளும் சிக்னேச்சர் டாஷ் பண்ணிட்டோமா. சூப்பர், நமக்கு சிக்னேச்சர் வந்துருச்சு. ஸோ சூப்பர்மேன் பஞ்சை போட்டுடலாம். வாங்கிக்கடா சூப்பர்மேன் பஞ்சை. அவ்வளோதான்டா. இப்போ ஒரு ஸ்பியரை போட்டால் மேட்ச் முடிஞ்சிடும். அவ்வளோதான். சூப்பர், அவ்வளோதான். கமான் டிராவில போட்டான்டா ஸ்பியரை. ஆத்தி, என்ன ஒரு ஸ்பியரு. இப்போ நம்ம போட்ட ஸ்பியரை ரீப்ளே காட்டுறாங்க. ஸோ சரியான ஸ்பியருங்க, செத்ராலின்ஸ்க்கு தேவைதான். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் நான் ராஸ்டோவில் யாரும் சாம்பியன் ஒரு மேட்ச் வச்சிட்டேன். சிபி டிஃபிகல்ட்டி ஹார்டில் இருக்குது. ஸோ நமக்கு சமமாக இருக்குன்னு தான் ஹார்டில் வச்சேன். அப்படி இது சிபியூவே நம்ம தோக்கடிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சா மேட்ச் முடிஞ்சா. 1 2 ஐயோ கிக் அவுட் பண்ணிட்டானே. ஓகே, ஓகே, கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிருவோம். ஸோ என்ன டீனாம்பரஸோட மியூசிக் கேட்குது. என்ன செத்ராலின்ஸை காப்பாற்ற வந்துட்டானா? இல்லையே, நம்மளுக்கு உதவி பண்ண வந்துருப்பானோ, நம்மளோட சேர்ந்து அடிக்கிறதுக்கு வந்துருப்பானோ. இல்லைன்னா எது என்னடா இவன் வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான். வாடா மோதி பார்க்க வாடா எவன் வந்தாலும் வாடா, நான் வாங்கிறேன்டா, வாடா டே. என்னடா நம்ம ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயோ ஓ மை காட், ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயோ, மணி இந்த பேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, டீனாம்பர் ஸ்மாக் டவுன் ஆச்சு, அவனுக்கு ராவுக்கு வரணும். ஓ மை காட், ஐயோ கேஷ் இன் பண்ணிட்டானே. ஓனோ, போச்சுடா. ஐயோ, ரோமன் நாக்கு கூட்டாய் வெளியே போய் விழுந்துட்டா. ஐயோ, செத்ராலின்ஸ்க்கு லைவ் வரல. போச்சுடா. டைட்டில் ஸ்மாக் டவுனுக்கு போயிடுச்சா. செம, அருமை. போட்டா ஃபினிஷர் கனெக்ட் ஆகுமா. கனெக்ட் ஆகிடுச்சு. பின் பண்ணிடுவானா. செத்தேக்கு கோட் பண்ணிடுறா. 1 2 3 ஐயோ சார், என்னடா நான் மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு, முடிச்சிருப்பேங்க. கேஷ் இன் பண்ணிட்டானே வந்து. ஸோ டைட்டில் ரோமனுக்குள்ள செத்ராலின்ஸ்குள்ள டைட்டில் ராவைக்கே இல்லை, டைட்டில் ஸ்மாக் டவுனுக்கு போயிடுச்சு. ஐய இப்படி ஆகி போச்சே சார். ஸோ சூப்பர்மேன் பஞ்சு போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸ்பியர் போட்டதும் வேஸ்ட்டாக போச்சு. வந்தான், டைட்டில் திருடிட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு கேஷ் இன் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னடா அது, கேஷ் இன் பண்ணிட்டு போயிட்டானே. போலம் வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ராவுக்கு ஓல்டு டைட்டில் நம்ம புது டைட்டில் தான் கொண்டு வரணும். ஸோ அதனால நம்ம இப்போ இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸ்மாக் டவுனுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேட்சை பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கான் போல். ஸோ ஸ்மாக் டவுனுக்கு போயிடுச்சு எங்கள் டைட்டிலு. ஐயோ டீனாம்பரஸ் டிசர்வ் தான். அவர் இன்னும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்லை. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. போயிட்டு வரேன், பாய். நான் தான் கருணியா, உங்கள் கருணியா தமிழ் கேமிங். போயிட்டு வரேன் கைஸ், பை. அண்ட் வெரி தேங்க்ஸ் ஃபார் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். நீங்கள் கேட்குற Q&A போட்டுடலாம், சீக்கிரமாக போட்டுருவோம். ஓகே கைஸ், பை.